என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு டால்பின் ஸ்ரீதர், இப்போ 2016 நோக்கி போறோம். இப்போ 2016 தேர்தலை பத்தி அவங்க மட்டும் பேசல, உங்க கட்சியிலையும் பேசுறாங்க. திரு ஹெச் ராஜா, தேசிய செயலாளராக இருக்கிற திரு ஹெச் ராஜா இன்னைக்கு பேசியிருக்கிறார், பத்திரிகைகளில் வந்திருக்கு நேற்று கூட. அதில் அவர் சொல்றது, அதிமுகவுக்கு அதிருப்தி வாக்குகள் எங்களுக்கு வரும், நரேந்திர மோடியோட செல்வாக்கு இருக்கு, எனவே நாங்க தான் மாற்று சக்தியா 2016 வருவோன்றார். இப்போ புதிய மாநில தலைவரை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபிக்கு ஒன்று, விஜயகாந்த் ஏற்கனவே அந்த கனவோடு இருக்கக்கூடியவர், இவங்க பாமக சொல்றாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு புறத்தில் கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்க, ஸ்டேட்டஸ் கோ எக்ஸிஸ்ட்ன்றீங்க. ஸ்டேட்டஸ் கோ எக்ஸிஸ்ட்னா கூட்டணி தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கட்சியும் ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பேசுறீங்களே தவிர, தேர்தல் முடிந்த பிறகு சென்னை, தமிழ்நாட்டின் எந்த மூலையிலும் இந்த கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து தேர்தல் முடிவை பற்றி ஆய்வு செஞ்சதா எந்த குறிப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது 2016 நோக்கி நீங்க போறப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற கணக்குல நீங்க ராஜா சொல்றாரா, இல்ல இந்த கூட்டணி இல்லைன்ற எண்ணத்துல சொல்றாரா? இல்ல, இந்த கூட்டணி இருக்கிறது, என்டிஏ கூட்டணியினுடைய பர்சன்டேஜ் தான் 18-19%. நாங்கள் ஏற்கனவே இந்த வெற்றி பெற்ற இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பர்சன்டேஜ் 19% வாக்கு வங்கி வாங்கியிருக்கோம். அதை வச்சும் இன்றைக்கு ஏற்கனவே நம்ம விவாதித்த மாதிரி எதிர்கட்சியே கலகலத்து போயிருக்கிற சூழ்நிலையில நாங்கள் ஒரு மாற்று கட்சியாக அடுத்த ஆட்சி அமைப்பதற்கு உரிமை உள்ள கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதுதான் எங்களுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர் சொல்லியிருக்கிறார். அதான் இப்ப மாற்று அடுத்த ஆட்சியை பிஜேபி பிடிக்க போதா பாமக பிடிக்க போதான்றதுதான் இப்ப போட்டியா? இல்ல, நான் என்ன சொல்றேன், அண்ணன் சொன்னாரு ஆவடிக்குமார் 43 பேர் வரிசையில இருக்காங்கன்னு சொல்லி. நாங்க எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். நாங்க இந்த தேர்தலிலே அடுத்த 2016 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பங்களிப்பு இல்லாமல் ஆட்சி இருக்காது என்ற உத்தரவாதத்தை தான் எங்களால எங்களுடைய மாநில தலைவர் சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லி இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் அவங்கள வாழ்த்திட்டாங்க அப்படின்றது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்றத கடந்து பிஜேபியுடைய இம்பார்ட்டன்ஸ் அதனால கூடிடுச்சு அப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அப்படி இது ஒரு அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக அனைத்து கட்சிகளையும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பாராட்டி இருக்கிறாங்க. அனைத்து கட்சியும், தேசிய அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாம கூட்டணியில் இருக்கிற கட்சி இல்லாம அனைவருமே பாராட்டி இருக்காங்க. பிஜேபியோட கிளைம் அதிகம். நாங்க இந்த விவாதத்திற்கான கருப்பொருள் இந்த நேரத்துக்கு தேவையில்லை, இந்த நேரத்துக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றோம். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. அதற்குள்ள நிறைய மக்களை சந்தித்து பேச வேண்டிய விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் 2016 சட்டமன்ற ஆட்சி, அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சியுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்காது என்ற உத்தரவாதம் மட்டும் எங்களால் தர முடியும். அடுத்த ஆட்சியை அவங்க பிடிப்போம்ன்றாங்க, நீங்க அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கிறது நாங்களா இருப்போம்ன்றீங்க. அதான் ரெண்டு பேரும் அடுத்த ஆட்சியிலுடைய எங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்றோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கூட்டணி தொடர்றதுன்னு தான் அவங்க தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கட்சியில கூட்டணியில் இருந்த மற்ற நேச கட்சிகளா இருந்தவங்க அது சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்களும் என்ன அந்த கூட்டணி உடைஞ்சு போச்சு, இல்ல பிரிஞ்சிட்டோம் நாங்க இன்னும் சொல்லல. ஆனால் முதலமைச்சர் நாங்க தான் அல்லது நாங்க தான் ஆட்சி பிடிப்போம் அவங்க கோஷம் வைக்கிறதே அந்த கூட்டணியிலிருந்து வெளியே செய்வோன்றது நிலைப்பாடா நம்ம எடுத்துக்க முடியாது. நான் எப்படி பார்க்கிறேன்னா, இன்றைக்கு கடந்த அந்த கூட்டணியில இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 இடங்கள்ல 37 இடங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்றால் கூட அடுத்த 2 இடங்கள் அந்த கூட்டணி தான் விட்டு, ஆக 2வது இடத்தில் அந்த கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி என்றால் கூட அதுல தலைமை வகித்தது தேமுதிகவுக்கு தான் அதிக இடம் கொடுத்து அதிக சீட்டு கொடுத்தாங்க. ஆக அதை முன்னிலைப்படுத்துறாங்க. அது தொடருமா, நான் முடிச்சிடறேன், அந்த தொடருமையானால் அந்த இடம் தேமுதிகவுக்கு போயிருமோன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இப்போ அட்வான்ஸா புக் பண்றாங்க. அந்த இடத்தை எங்களுக்கு லாஜிக்கலா அன்றைக்கு கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற கட்சிகளின் தலைமையை யார் பிடிப்பது என்பது போட்டி தான். இல்ல 2003 மாதத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி பெரிய கட்சி அப்படின்னு ஏற்றுக்கொண்ட பாமக ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, அந்த ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க.
ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு இடத்துல வெற்றி பெறல, நாங்க ஒரு இடத்துல வெற்றி பெற்றோம், அதனால அவங்கள விட நாங்க தான் பெரிய கட்சி, அதனால நாங்க தான் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி உள்ள கட்சின்னு அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்படி சொல்றதுனால இப்போ நீங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய ஒரு கருத்து கூட, நாங்கள் 2016 ஆட்சியை பிடிப்போம், அதற்கு தனித்து போட்டிடுவோம், எங்க தலைமையை ஏற்கக்கூடியவங்க யார் வந்தாலும் நாங்க ஒப்புக்கொள்றோம், அவங்கள அரவணைத்து நாங்க போவோன்றாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க கூட்டணி தொடருதுன்னு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான இந்த அணியை தேமுதிக, மதிமுக, பாஜக இவங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு பின் வருவார்கள், அரவணைத்து செல்வதற்கு பாமக தயாரா இருக்கிறது அப்படின்னு அதை பொருள் எடுத்துக்கிறதா? அதாவது இது ரொம்ப டீப்பா வந்து இந்த கூட்டணி என்பதை ஒதுக்கி வைத்து விட்டு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் தான் நான் கேட்கிறேன். இப்பொழுது ஆவடி குமார் அவர்கள் சொன்னதை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனப்பட்டிருக்கிறது வந்து ஒரு செய்தி. ஆனால் கடந்த கால வரலாறு என்ன சொல்லுவோம்னா, மீண்டும் அதே கட்சி தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியாது. இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஊழல் வழக்கில் தீர்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மது என்கிற மிகப்பெரிய ஒரு அரக்கனை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இங்கே இலவசம் மற்றும் சினிமா, மது இந்த மூன்றையும் கொடுத்து இந்த மக்களை மழுங்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு நாங்கள் சொல்லுகிறோம், விவசாயம், கல்வி மற்றும் சுகாதாரம் மூன்றுக்கு மட்டும் இலவசங்களை கொடுத்து மற்ற அனைத்து இலவசங்களை முடித்து என்று சொல்லுகின்ற பொழுது அதிமுக அடுத்த வாய்ப்பில்லை என்பது கடந்த கால வரலாறு அடிப்படையிலும், திமுகவிற்கு வாய்ப்பில்லை என்பது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை அடிப்படையிலும், அந்த இடத்தை நிறைவு செய்ய போகிறது யார் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது ஒரு முன்னேற்ற அரசியலை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். இது போன்ற இந்த திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய இந்த மோசமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இயற்கையாக ஒவ்வொன்றாக நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தோழமை கட்சி தான் பாஜக என்றாலும் கூட ஒரு செய்தி நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் வந்து சில திமுக ஒரு புள்ளி வச்சுப்போம். ஒரு நிமிஷம் திரும்ப கொள்கைக்கு மாற்று சொல்றீங்க. திமுக ஒரே ஒரு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, மற்றவங்களுக்கு உங்க சார்பா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் சொல்லிடுறேன், அவரு வழக்கு அதனால வந்து இந்த வழக்குக்கு நான் சொல்லிட்டேன். அதே அந்த வழக்கு வந்து அன்புமணி மேல இருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு அவர் அமைச்சர் பதவி கூட தர முடியாத நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி போச்சு. இன்றைக்கு இருக்கிற உண்மை செய்யும் நாகரிகத்தை பற்றி பேசக்கூடியவர் அதாவது மணியவர்கள் சொன்னார். பதவியை வாங்குவதற்கு முன்பு சற்று யோசித்தீர்களா? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது அதை பெறுவதற்கு? ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழகத்தில் எதை வேண்டுமானாலும் அடகு வைக்கலாம், அந்த வழக்கில் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதற்கு முன்பு பிரதமர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் என்ன நடைமுறையை பின்பற்றினாரோ மிக கடுமையாக சாடினார். ஆனால் இப்பொழுது மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதும் போது இதையெல்லாம் நன்றாக செய்கிறீர்கள், இதற்கு நன்றி, இதையும் கவனியுங்கள் என்று ஒரு மெல்லிய குரலில் சொல்வதற்கான காரணம் அந்த வழக்கில் இருந்து விடுபட வேண்டும். இதுதான் இப்பொழுது அதிமுக நிலைமை. அப்பவும் அந்த வழக்கு இருந்தது, இப்பவும் அந்த வழக்கு இருக்கு. அதனால இப்ப வந்து மீனவர் பிரச்சனை ஒன்று புரியல. காங்கிரஸ் அரசாங்கத்தை கடுமையா விமர்சிச்சவங்க ஏன் அதிமுக வந்து பிஜேபி விமர்சிக்குதுன்னு கேக்குறீங்க. நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது, நீங்க வழக்கறிஞர், குற்றம் சாட்டப்பட்டவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அரசு வழக்கு தொடருது, இவங்க வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கேட்டு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்வார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் அதான் நம்முடைய நீதித்துறை சுதந்திரமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் இத்தனை ஆண்டு காலமாக இந்த வழக்கை எதிர்த்து நடத்துவேன் என்று சொன்ன தமிழக முதல்வர் இன்றைக்கு சொல்லுகிறார் அது காம்பவுண்ட் செய்யக்கூடிய ஒரு அஃபென்ஸ் தான், எனவே நான் அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய அபராதத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் சொன்னால் இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இத்தனை ஆண்டு காலம் தமிழக மக்களை ஏமாற்றி இது நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் நியாயமாக நடந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பகிரங்கமாக அதற்கு அபராதம் கட்டுவேன் என்று சொன்னால் தார்மீக அடிப்படையில் உங்களுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து விலகி இருக்கிறார், அந்த தார்மீக உரிமையை இழந்திருக்கிறார் முதலமைச்சர். அவர் வந்து தார்மீக உரிமையை பற்றி பேசுறதுக்கு முன்னால் அன்புமணியனுடைய வழக்கை வந்து ஒரு முடிவு கொண்டு வந்து பேசிட்டோம். இன்றைக்கு தேவையில்லாமல் இதற்கு எதிர்கேள்வி இப்படித்தான் திமுகவும் தமிழக மக்களை மோசடி செய்தது. இதே மோசடியை செய்வதற்கான விவாதம் தான் இவர் எழுப்ப. இல்ல, வருமான வரி துறை வந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யல என்பதுதான் வழக்கு.
அது வந்து சட்டத்துல இருக்க ஒரு இருங்க provision. இருங்க அது சட்டத்துல வந்து அதுக்குரிய அபராதம் கட்டினா அது முடிஞ்சு போச்சு. அதுதான் வழக்கு. ஆனால் அன்புமணி மேல இருக்கிறது ஊழல் வழக்கு. ஒரு வழக்கு இல்லை, ஒரு வழக்கு இல்ல. மருத்துவ கல்லூரி ஒதுக்கீட்டில் அனுமதி மறுக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிக்கு அவர் அனுமதி தந்திருக்கிறார் வழக்கு. அதனால கேத்தன் தேசாயில இருந்து எல்லாரும் அதுல வந்து அந்த முறைகேடுகள் செய்யும் போது செஞ்சாங்க. அவர் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அம்பிருந்து கொண்டிருக்கிறார். சரி, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? 18 ஆண்டுகள் தமிழக மக்களை ஏமாற்றி அவர்கள் வெற்றி பெற்று அவரை அமைச்சராக்காததற்கு காரணம் அதுதானே. இல்ல, ஒரு ஊழல் வழக்கு இருக்கு, வழக்கு முடிகிற வரை அதுல உட்கார வைக்க மாட்டேன் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலை எடுத்ததுனால தான் இருக்குமா இல்லையா இருக்காங்க. நல்ல கருத்துக்களை மாலை நேரத்தில் மிக தெளிவாக விவாதித்து மக்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற இந்த விவாதத்தை மிக சிறுமைப்படுத்தி தேவையில்லாமல் ஒரு நோக்கமில்லாத ஒரு விவாதத்தை நண்பர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இது அவசியமே இல்லாத. நீங்க தான் ஊழலை பத்தி பேசுனீங்க, நான் பேசுறேன். வழக்கை பத்தி நீங்க வந்து யார் தொடங்குனீங்க, யார் நடத்துனீங்கன்றதை காட்டிலும் 2 வழக்குகளை சொல்றீங்க. ஒன்று ஜெயலலிதா மீது இருக்கிற வழக்கு, இன்னொன்று அன்புமணி மீது இருக்கிற வழக்கு. இரண்டும் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினாங்கன்ற வழக்கு. இரண்டிலும் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அது அன்புமணியோ ஜெயலலிதாவோ. அவங்க மேல நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது. நீதிமன்றம் அவங்க நிரபராதியா குற்றவாளியா என்பதை சொல்லட்டும். நம்ம அந்த நீதிமன்ற முடிவுகளுக்குள்ள நாம நோக்கம் கற்பிக்கிறதோ அரசியல் காரணங்கள் சொல்றதுக்கோ நம்ம போக வேண்டாம். இல்ல, நான் அதுக்குள்ளே போல இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றி விட்டு இப்பொழுது நான் ஒற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது அதை மட்டும் தான் சொன்னேன். அந்த நிலையில விட்டுருவோம். நம்ம 2016 போவோம். 2016 மணி இந்த விவாதம் எங்கோ ஆரம்பித்து நம்ம எங்கேயோ வந்திருக்கிறோம். இப்போ இந்த தேர்தல் அப்படின்னு அடுத்த தேர்தலில் வர்றதை பத்தி பாக்குறப்போ இப்போ நடக்கிறதா ஒரு ஆடி மாதம் பிஜேபியும் பாமகவும் பிரிஞ்சிருக்காங்க. மனதளவுலையோ அல்லது பிரிந்து நிற்கிறவங்க சட்டப்படி பிரியறதுக்கான லீகலா டிவோர்ஸ் ஆகிறதுக்கான அட்டெம்ப்ட் தான் அடுத்த பொதுக்குழு அவங்க சொல்லட்டும் இவங்க சொல்லட்டும் சொல்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு பாமக வந்து லாஸ்ட் இன் பட் ஃபர்ஸ்ட் அவுட் என்டிஏல அப்படின்னு திரு பாலு சொல்ற பேச்சை பார்க்கும்போது அப்படி எடுத்துக்க முடியுமா? இல்லை, இப்போ நீங்கள் 2016 எலெக்ஷன்றது கிட்டத்தட்ட 1.25 வருஷம் இருக்குது. See, 1 week is a long period in politicsனுவாங்க. பட் ராம்தாஸ் சொல்றது வந்து எனக்கு அவர் ஆட்சியை பிடிப்பன்றது எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்பது எனக்கெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பைப் ட்ரீம் தான். அது தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னு தெரியல. அதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. டே ட்ரீம்னு சொல்லலாம். 91 பகல் கனவு. 91 இருந்து 2011 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் 5 தேர்தல்களில் அவர்கள் வாங்கிய வாக்குகள் என்பது வந்து 5-6% தான் அவர்களுடைய வாக்கு சதவிகிதமே இருக்கிறது. 5-6% வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் எவ்வாறு வந்து ஆட்சியை பிடிப்பார்கள், அவர்கள் எப்படி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்பது எனக்கு புரியவே இல்லை. எப்படி இப்போது இடம் பிடித்தார்கள், எப்படி பிடித்தார்கள்? உங்களுடைய அரசியல் விளக்கத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களா? சில நேரத்துல தொடர்ந்து விவாதிக்கலாம். அது சில நேரத்துல வந்து சதவீதம் ஒர்க் ஆகுது, சில நேரத்துல கெமிஸ்ட்ரி பௌதிக மக்களுடைய மனநிலை அலை அப்படின்றது ஒர்க் ஆகுது. நம்ம அதை ரெண்டையுமே நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். ஆனா இரண்டுக்கும் ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும். ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு அலை வீசினாலும் தமிழ்நாட்டில் வந்து நரேந்திர மோடி அலை வந்து ஏன் ஒர்க் ஆகலன்றதுக்கான காரணமும் அதிலே தான் இருக்கு. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.